Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், எவ்வளவு கிலோமீட்டருக்கு இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற்றது? முழு விவரங்கள். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையிலான கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் முதற்கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து முல்லாத்தோட்டம் வரை முதற்கட்ட சோதனை ஓட்டம், அதன் பிறகு பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை 2ஆம் கட்ட சோதனை ஓட்டமானது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது 3ஆம் கட்ட சோதனை ஓட்டமாக போரூரிலிருந்து பூந்தமல்லி மற்றும் பூந்தமல்லியிலிருந்து போரூர் என அந்த 3ஆம் கட்ட சோதனை ஓட்டமானது தற்போது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று மாலை பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை சென்ற மெட்ரோ ரயில் ஆனது மீண்டும் போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை நேரடியாக வந்தது. இது 3ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் சித்திக் தெரிவித்துள்ளார். குறிப்பாக போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மெட்ரோ ரயில் சேவையானது இயக்கப்பட்ட நிலையில் தற்போது பூந்தமல்லியிலிருந்து போரூர் நோக்கி செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் சேவையின் வேகமானது சற்று அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 40 முதல் 50 மற்றும் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மெட்ரோ ரயில் ஓட்டமானது சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையானது இங்கு இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த 3ஆம் கட்ட சோதனையானது வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் அதன் நிர்வாக இயக்குநர் சித்திக் தற்போது பேட்டி அளித்துள்ளார். அதில் இந்த ஆண்டு டிசம்பருக்குள் இந்த பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவையானது ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையானது மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டு வரப்படும் எனவும், அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் போரூரிலிருந்து வடபழனி வழியாக பவர் ஹவுஸ் மற்றும் ஆலப்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு வரையிலான வழித்தடங்கள் பணிகள் முழுமையாக முடிவடைந்து சோதனை ஓட்டமானது நடைபெறும் எனவும், தற்போது 3ஆம் கட்ட சோதனையானது முடிவடைந்த நிலையில் இதன் பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதால் இந்த பகுதியில் உள்ள மின் இணைப்புகள் மற்றும் தண்டவாளங்களின் இணைப்பு பகுதிகள் மற்றும் சிக்கல்கள் குறித்த பல்வேறு கட்ட ஆய்வுகள் சோதனைகள் நடத்தப்பட உள்ளதாகவும், அது முழுமையாக வெற்றிகரமாக அமைந்த பிறகு இவர்கள் தெரிவித்தது போல இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் இந்த பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சாதனை ஓட்டமானது மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டு வரப்படும் எனவும், தொடர்ந்து இதற்கு அடுத்த கட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த நிர்வாக இயக்குநர் தற்போது தெரிவித்துள்ளார். தற்போது 3ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சாதனை ஓட்டமானது வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.